வணக்கம் நண்பர்களே, டிப்ளமோ நர்சிங் சயின்ஸ் குரூப்புக்கான அலாட்மெண்ட் ஆர்டரை வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதாவது இண்டிவிஜுவல் அலாட்மெண்ட் ஆர்டரை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் கல்லூரிக்கு ரிப்போர்ட் பண்ணக்கூடிய டேட் வந்து 14/2/2022. அப்படி ரிப்போர்ட் பண்ண போகும்போது நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கையில் கொண்டுட்டு போகணும், ஒரிஜினல்ஸு, அதே மாதிரி மஞ்சள் காமாலை தடுப்பூசி சான்றிதழை நீங்கள் எப்படி வாங்கணும் அப்படிங்கிற ஃபார்மேட்டையும், அதே மாதிரி உங்களுக்கு இப்போ ஒரு கல்லூரியில் சீட் அலாட் ஆகிருக்கும் இல்லையா, அப்படி அலாட் ஆகிருக்க சீட்டை நீங்கள் வேறொரு அரசு கல்லூரிக்கு மாற்றணும் அப்படின்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும், அதே மாதிரி செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் கன்ஃபார்ம் நடக்கும், அது எதனால் நடக்கும் அப்படிங்கிறதையும், செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் இப்போதைக்கு நமக்கு எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, இதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வேக்கண்ட் எவ்வளோ அப்படிங்கிற இது எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இண்டிவிஜுவலான அலாட்மெண்ட் ஆர்டரை நம்ம டவுன்லோட் பண்ணணும். அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் தான் நம்மளுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸோட நம்ம அந்த கல்லூரிக்கு எடுத்துகிட்டு போகணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு லிங்க் விட்டுருந்தாங்க. அதில் வந்து இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் ஃபைல் வந்து நமக்கு வந்து விட்டுருந்தாங்க. இதில் வந்து பார்த்தோம்னா நம்ம நேம் இருக்கிறவங்களுக்கு கன்ஃபார்ம் சீட் அந்த கல்லூரியில் அலாட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நேற்று பார்த்தோம். இப்போ வந்து என்னென்னா உங்களுக்கான இண்டிவிஜுவலான அலாட்மெண்ட் ஆர்டரை நம்ம டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த வெப்சைட்டில் வந்துருங்க, நோட்டிஃபிகேஷன்ஸை கிளிக் பண்ணிடுங்க. அதில் கிளிக் ஹியர் டு டவுன்லோட் யுவர் அலாட்மெண்ட் ஆர்டர் ஃபார் டிப்ளமோ நர்சிங் சயின்ஸ் வெக்கேஷனல் அதர் குரூப்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கிளிக் ஹியர் டு லாகின்ல போங்க, உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை போட்டு உள்ளே போங்க. ஸோ இப்போ உள்ளே வந்ததையும் உங்களோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். உள்ளே வந்த உடனே இங்கே பாருங்கள், இங்கே கோர்ஸ் நேமு, அடுத்தது உங்களுக்கு எந்த காலேஜ் வந்து அலாட் ஆகிருக்கு, நீங்கள் கொடுத்த சாய்ஸ் லிஸ்ட்டில் எத்தனாவது ப்ரெஃபரன்ஸில் உங்களுக்கு காலேஜ் அலாட் ஆகிருக்கு அப்படின்னு இங்கே டீட்டெயில்ஸ் இருக்கும். அதாவது நம்ம இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட 25 கல்லூரியிலும் சாய்ஸில் கொடுத்தோம். அதில் 5வது சாய்ஸ் வந்து இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அலாட் ஆகிருக்கு. ஸோ இந்த லிஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். நான் வந்து ஃபஸ்ட்டு சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி கொடுத்தேன். அதெல்லாமே அலாட் ஆகலை. 5வதாக நான் கொடுத்த இந்த திருப்பூர் காலேஜ் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அலாட் ஆகிருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கும் இந்த மாதிரி தெளிவாக வந்திருக்கும். அதுக்கு கீழேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா 14/2/2022 நம்ம அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணணும், அதே மாதிரி ரிப்போர்ட் பண்ணணும் கல்லூரியில் அப்படின்னு சொல்லி நமக்கு இங்கே போட்டிருப்பாங்க. இங்கே இங்கே வந்து டவுன்லோட் யுவர் அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும். ஸோ அந்த பிடிஎஃப் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தோம்னா உங்களோட ஏஆர் நம்பர், கம்யூனிட்டி, டோட்டல் மார்க், ஜென்ரல் ரேங்க், அடுத்தது அலாட்டட் டு எந்த கல்லூரியில் எந்த கோர்ஸுக்கு அலாட் ஆயிருக்கு, எந்த கம்யூனிட்டியில் அலாட் ஆயிருக்கு அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு காமிக்கும். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து ஓசி கேட்டகரியிலிருந்து சீட் அலாட் ஆகும், அதிகமான மார்க் வச்சிருக்கிறவங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து உங்களோட அலாட்மெண்ட் ஆர்டர். இதை வந்து ஒரு 5 காப்பி பிரிண்ட் எடுத்துக்கோங்க, அதாவது 4 காப்பி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இவ்வளோ தான் ப்ரொசீஜர் நம்ம அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஒரு கல்லூரியில் ரிப்போர்ட் பண்ண போகும்போது உங்ககிட்ட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கோர்ஸுக்கு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு ப்ராஸ்பெக்டஸ் வந்தது இல்லையா, அதுலேயே நமக்கு என்னென்ன டாக்குமெண்ட் அப்படின்னு அவங்க தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒரு 3 ஃபோட்டோ அல்லது 4 ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிருங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய +1 மார்க் ஷீட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஜெராக்ஸ் காப்பி ப்ளஸ் வித் ஒரிஜினல், அதே மாதிரி உங்களுடைய 12th மார்க் ஷீட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஜெராக்ஸ் காப்பி ப்ளஸ் ஒரிஜினல், அதே மாதிரி உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அதே மாதிரி உங்களோட ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு ஒரிஜினல், அதே மாதிரி உங்களோட நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். அதாவது 6வதுலேருந்து 12வது வகுப்பு வரை நீங்கள் தமிழ்நாட்டில் தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நேட்டிவிட்டி தேவைப்படாது. மாறி வெளி ஸ்டேட்டில் ஏதாவது படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நேட்டிவிட்டி கண்டிப்பாக ப்ரொடியூஸ் பண்ணணும். ஒருவேளை உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையுமே நேட்டிவிட்டி இருக்குது அப்படின்னா அதை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஸ்பெஷல் கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா அதுக்கான ஃபார்மை நீங்கள் வைக்கணும். அதே மாதிரி 10th மார்க் ஷீட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ஒரு ஜெராக்ஸ் காப்பி ப்ளஸ் ஒரிஜினல், அதே மாதிரி 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் படிச்சிருந்தா அதுக்கு போய் போனாஃபைடு வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த போனாஃபைடு காப்பியை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரிஜினலையும் வைக்கணும் ப்ளஸ் ஜெராக்ஸ் காப்பியும் நீங்கள் எடுத்துக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹால் டிக்கெட் வந்து நம்ம யாருக்குமே இந்த பேட்சுக்கு இருக்காது. ஸோ அதனால் ஹால் டிக்கெட்டு நீங்கள் எடுத்துக்க தேவையில்லை. ஒருவேளை இதுக்கு முன்னாடி பேட்சில் இருந்தவங்களுக்கெல்லாம் ஹால் டிக்கெட் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை வந்து கண்டிப்பாக ஹால் டிக்கெட்டையும் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுடைய எஜுகேஷனல் டாக்குமெண்ட் இதெல்லாமே நீங்கள் எடுத்துப்பீங்க. 10th மார்க் ஷீட்டு, 11th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி மார்க் ஷீட்டு, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய டிசி ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், இது எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துப்பீங்க. அது உங்களுக்கு தெரியும். எல்லாமே ஒரிஜினல் ப்ளஸ் ஜெராக்ஸ் காப்பி ஒரு 5 செட்டு கொண்டுட்டு போங்க. ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா முக்கியமானது என்ன அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோம்னா இந்த மஞ்சள் காமாலை தடுப்பூசி போன்ற சான்றிதழ்
சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பேஜ் நம்பர் 29ல 38வது இதில் கொடுத்துருப்பாங்க பாருங்க. விண்ணப்பதாரர்கள் அனைவரும் மஞ்சள் காமாலை தடுப்பூசி செலுத்தி கொண்டதற்கான சான்றிதழ் படிவம் இணைப்பு 5இல் குறிப்பிட்டுள்ளபடி சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இங்கே போட்டிருப்பாங்க. ஸோ இணைப்பு 5 எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த இதில் லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா அனெக்சர் 5 அதை தான் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த படிவம். இந்த படிவத்தில் தான் நம்ம போயிட்டு ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஊசியை போட்டுட்டு இந்த இதை ஃபார்மை கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களே இதை வந்து அட்மிஷனுக்குன்னு சொன்னீங்கன்னா அவங்களே ஃபில் பண்ணி தந்துருவாங்க. நீங்கள் எத்தனை டோஸ் போட்டிருக்கீங்க எல்லாத்தையுமே அவங்களே உங்களுக்கு வந்து ஃபில் பண்ணி தருவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து எந்த கல்லூரியில் சீட்டு அலாட் ஆகிருக்கோ அந்த கல்லூரிக்கு போனீங்க அப்படின்னா அங்கேயே ஹாஸ்பிட்டல் இருக்கும், அங்கேயே கூட இதை பண்ணிக்கலாம். இல்லை போகும்போதே நீங்கள் இதை எடுத்துகிட்டு போயிடலாம். மறக்காமல் வந்து உங்களுக்கு எந்த ரிப்போர்ட்டிங் டேட் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு முன்னாடியே போங்க. அப்போ தான் அவங்க வந்து ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வர சொன்னால் கூட நம்மளால் வந்து எடுத்துகிட்டு வர முடியும். நீங்கள் கரெக்டான டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா கேன்சல் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத அவங்க தெளிவாக போட்டிருக்காங்க. ஸோ இப்போ உங்களுடைய எஜுகேஷனல் டாக்குமெண்ட்ஸு, அடுத்தது மஞ்சள் காமாலை தடுப்பூசிக்கான சான்றிதழ் ப்ளஸ் அது கூட என்ன நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா இந்த இடத்துல பேஜ் நம்பர் 28ல 35ல வந்து பாருங்கள். சேர்க்கைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பதாரரும் அவரின் பெற்றோர் அல்லது பாதுகாவலர் ஒழுக்க கட்டுப்பாட்டு உறுதி ஆவணப்படிவம் இணைப்பு 6, கட்டண மாற்றத்திற்கான உறுதி ஆவணப்படிவம் இணைப்பு 7 மற்றும் ஒதுக்கீடு மற்றும் மது ஒதுக்கீடு உறுதி ஆவணப்படிவம் இணைப்பு 8இல் கையெழுத்திட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அவ்வாறு இல்லை எனில் சேர்க்கைக்கான ஆணை ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு போட்டிருப்பாங்க. இந்த இணைப்பு அப்படிங்கிறதெல்லாம் அனெக்சர்ஸ். இந்த அனெக்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அனெக்சர்ஸ் 6 அதுக்கப்புறமே 6 வந்து பார்த்தோம்னா 48 பேஜில் இருக்குது. அதுக்கப்புறம் அனெக்சர் 7 வரும். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா அனெக்சர் 8. இதை எல்லாத்தையுமே நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு 5 காப்பி எடுத்துக்குவாங்க. இதை நீங்கள் உங்களுக்கு ஃபில் பண்ண தெரியல அப்படின்னா இது ஈஸியாக தான் இருக்கும். அப்படின்னா நீங்கள் அந்த கல்லூரிக்கு போயிருங்க, அவங்க கிட்ட ரிப்போர்ட் பண்ணுங்கள், இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுங்க, அவங்களே எங்கே என்னென்ன எழுதணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஃபில் பண்ணி அவங்க கிட்ட கொடுத்துருங்க. எதையுமே தப்பாக எழுதிட்டு போயிடாதீங்க. எல்லா டாக்குமெண்ட்டையும் கரெக்டாக எடுத்துகிட்டு போயிருங்க. ஓகேவா. பார்த்தீங்கன்னா அனெக்சர் 7 இருக்குது. அதே மாதிரி அனெக்சர் 6 நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஜாயிண்ட் டிக்ளரேஷன் பை தி பேரண்ட் அண்ட் கார்டியன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கும். இதில் வந்து நம்ம எல்லாருமே பேரண்ட்டை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகணும். அவங்களோட சைனை நம்ம போடணும். பிளேஸ் அண்ட் டேட்டு, உங்களோட சிக்னேச்சர், கேண்டிடேட் சிக்னேச்சர், பேரண்ட் சிக்னேச்சர். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தோம்னா பேமெண்ட் ஆஃப் டியூஸ், அதுக்கு அந்த பேமெண்ட்டுக்கான இது. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தோம்னா அதுலேயுமே வந்து நம்ம சைன் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு 8ஆவதாக இருக்கக்கூடியது தான் வந்து நமக்கு அலாட்மெண்ட், ரீ அலாட்மெண்ட், அதை பற்றின ஒரு அண்டர்டேக்கிங் ஃபார்ம். இந்த அண்டர்டேக்கிங் ஃபார்மில் கண்டிப்பாக நீங்கள் சைன் பண்ணணும். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பேரண்ட் கார்டியன் 2 பேருமே, கார்டியன் இல்லைன்னா பேரண்ட் இல்லைன்னா கார்டியனை கூட்டிகிட்டு கேண்டிடேட்டு நீங்கள் கண்டிப்பாக போயிடணும். ஓகேவா. ஸோ இப்போ அடுத்தது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நிறைய மாணவர்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டில் இருக்க சாய்ஸில் அலாட் ஆகிருந்தால் பரவாயில்லன்னு யோசனை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அலாட் ஆகிடுக்காது, வேறு ஒரு சாய்ஸில் அலாட் ஆகிருக்கும் ஒரு சிலருக்கு. அப்படி அலாட் ஆனவங்கெல்லாம் அந்த கல்லூரிக்கு திரும்பவும் உங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா ஒரு அரசு கல்லூரியில் இருந்து மற்றொரு அரசு கல்லூரிக்கு மாறுவது தரவரிசை தகுதியின் அடிப்படையில் இடஒதுக்கீடு விதிமுறையை பின்பற்றி நடத்தப்படும். அதற்கான இணையதள கலந்தாய்வு தேதிகள் இணையத்தில் வெளியிடப்படும், கல்லூரி முதல்வர்களுக்கும் தெரிவிக்கப்படும் போட்டிருக்காங்க இல்லையா. இப்போ வந்து எங்களோட ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து திருப்பூர் காலேஜில் சீட்டு கிடச்சிருச்சு. பட் ஆனால் அவங்களுக்கு வந்து கோயம்புத்தூருக்கு போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த திருப்பூர் கல்லூரியில் போயிட்டு அந்த ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறம் ரீ அலாட்மெண்ட்டுக்கான கவுன்சிலிங் டேட்டை வந்து நமக்கு வெப்சைட்டில் போடுவாங்க, அதை அப்ளை பண்ணணும். அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ரேங்க்கு, அதுக்கப்புறம் நம்மளோட கம்யூனிட்டி ரிசர்வேஷனை வச்சு அங்கே கோயம்புத்தூரில் சீட் இருந்தால் நமக்கு வந்து அந்த சீட்டை அவங்க போட்டு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம திருப்பூர்லேருந்து கோயம்புத்தூருக்கு போயிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். பட் இந்த ரீ அலாட்மெண்ட் அட்டன் பண்ணணும் அப்படின்னா எல்லாருமே இப்போ உங்களுக்கு எந்த கல்லூரி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்களோ அங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கன்ஃபார்ம் ஜாயின் பண்ணணும். ஸோ இப்போ ரீ அலாட்மெண்ட்டை பற்றி உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இப்போ நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா செகண்ட் ரவுண்டு கவுன்சிலிங் வந்து கன்ஃபார்ம் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க. செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து கன்ஃபார்ம் வந்து நடக்கும். அது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஷெடியூல் படி நமக்கு ரேங்க் நம்பர் 1லிருந்து ரேங்க் நம்பர் 3769 வரைக்குமே சயின்ஸ் குரூப்பில் இருக்கிற மெம்பர்ஸ் வந்து நமக்கு கவுன்சிலிங் அட்டன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் நமக்கு சீட் அலாட்மெண்ட் ஆனது எத்தனை பேர்த்துக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1467 பேர்த்துக்கு தான் நமக்கு சீட் அலாட்மெண்ட்டே நடந்திருக்குது. அதாவது வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய கடைசி ரேங்க் எவ்வளோ 3769. ஸோ அந்த 3769 பேருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலை. ஒரு 34 பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலை. ஸோ இனிஷியல் வேகன்சியே நமக்கு வந்து ரவுண்டு 2க்கு 34 வேக்கண்ட் வந்துருச்சு. அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து லாஸ்ட் ரேங்க். இங்கே 3769 இருக்குது இல்லையா, அது லாஸ்ட் ரேங்க். இப்போ ஃபஸ்ட் ரேங்க் வந்து பார்த்தோம்னா இங்கே இருக்காது. அப் டு 1லிருந்து 17 வரைக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணல. நமக்கு ஜென்ரல் ரேங்க் 18லிருந்து தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க கவுன்சிலிங்கில்
டிபார்ட்மெண்ட்டில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கான சீட் அலாட்மெண்ட் வந்து இப்போ வந்திருக்கு. இதுலேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய மாணவர்கள் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற கல்லூரியில் போய் ஜாயின் பண்ண மாட்டாங்க. ஒருவேளை அந்த கோர்ஸு வேணாம் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். இல்லை நான் இப்போ இருக்கிற வேறு ஏதாவது கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்க நான் இப்போ இருக்கிற கோர்ஸே எனக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அங்கே படிப்பாங்க. ஒரு சிலர் எனக்கு பிடிக்காத கல்லூரியில் வந்து வேறு ஊரில் வந்து ரொம்ப தூரமாக வந்து எனக்கு அலாட் ஆகிருக்கு, அதனால் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ கணிசமாக இந்த வேக்கண்ட் ஒரு 50 வேக்கண்ட் வந்து நமக்கு மினிமம் வேக்கண்ட் ஒரு 50 வேக்கண்ட் உழுவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வேக்கண்ட்டுமே ப்ளஸ் அந்த 34 வேக்கண்ட் இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எதில் போகும் அப்படின்னா நமக்கு செகண்ட் ரவுண்டு கவுன்சிலிங்க்கு வந்துடும். ஸோ அதனால் இருக்கக்கூடிய ரிமைனிங் இருக்கக்கூடிய வேக்கண்ட்டை ஃபில் பண்ணணும் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக ரவுண்டு 2 கவுன்சிலிங் வைப்பாங்க. ரேங்க் நம்பர் 3769 வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கும், அடுத்தது 3770 செகண்ட் ரவுண்டு கவுன்சிலிங்க்கும் ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் அவங்க கால் பண்ணுவாங்க. இதுக்கான எல்லா அலாட்மெண்ட் எல்லா அனௌன்ஸ்மெண்ட்டுமே நமக்கு வெப்சைட்டில் போட்டுருவாங்க. நம்ம அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ சயின்ஸ் குரூப்புக்கு நமக்கு ஆல்ரெடி இருந்த வேக்கண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 1501 வேக்கண்ட் இருந்தது. இப்போ சீட் வந்து 1467 பேருக்கு ஃபில் ஆகிருக்கு. மீதி 34 வேக்கண்ட் ப்ளஸ் இன்னும் காலேஜுக்கு ஜாயின் பண்ணாத மாணவர்கள் அவங்களுடைய வேக்கண்ட் எல்லாமே சேர்ந்து நமக்கு இன்னொரு வேக்கண்ட் வந்து அதிகமாகும் ரவுண்டு 2 கவுன்சிலிங்க்கு. ஸோ அதனால் ரவுண்டு 2 கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க ரெடியாக இருங்க. ரவுண்ட் 2 கவுன்சிலிங் அலாட்மெண்ட் அதாவது அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே நீங்கள் உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங் ரெஜிஸ்ட்ரேஷன் அதெல்லாம் ஃபில் பண்ணணும். ஸோ எப்பயுமே இந்த வெப்சைட்டை நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. எல்லா அப்டேட்ஸுமே நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன எல்லா தகவல்களுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி, வணக்கம். இது உங்கள் கிராஜுவேட் தமிழா. டோட்டலாக 2060 சீட்டில் நமக்கு சயின்ஸ் குரூப்பு, வெக்கேஷனல் குரூப்பு, அதர் குரூப்பு இந்த 3 ரவுண்டுமே முடிஞ்சதுக்கு 3 ரவுண்ட்லையுமே ஃபஸ்ட் ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய வேக்கண்ட் இப்போ இனிஷியலாக 34. இது மேக்ஸிமம் இன்க்ரீஸ் ஆகும். இது இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு வந்து எப்படியுமே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமேட்டு நமக்கு ரவுண்டு 2க்கான கவுன்சிலிங் கண்டிப்பாக நடக்கும். அப்படி மீதி இருக்க சீட்டை அவங்க ஃபில் பண்ணணும் அப்படின்னா அடுத்த பேஸில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் அவங்க கூப்பிடுவாங்க. ஸோ அதனால எல்லாமே ரெடியாக இருங்க. வெப்சைட்டை பார்த்துட்டே இருங்க. ஓகேவா? நன்றி, வணக்கம். இது உங்கள் கிராஜுவேட் தமிழா.